ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்புங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்களினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்த சில வேலைகள் நல்ல முறையில் நிறைவேறும். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நண்பர்களினுடைய உதவியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியாக இந்த காலம் சாதகமான காலமாகவே இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. அதிர்ஷ்ட காற்று ஒருபுறம் உங்கள் பக்கம் வீசவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால வராது அப்படின்னு நினைத்த பணம் கைக்கு வந்து சேரலாம். உறவினர்கள் மத்தியில் தங்களது கௌரவம் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடியும் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடமிருந்து ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் குறித்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம்
தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் விரிவாகவும் செய்யலாம். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் சேர வாய்ப்புகளும் இருக்கு. திறமைகள் அதிகரிக்கும். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்குங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய
வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சின் காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் பேச்சுக்களை குறைக்கிறதன் மூலமா குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆதரவு உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது. பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலமா சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் வியாபாரம் மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் தங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். வாகனங்கள் மூலமாக லாபங்களும் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும்.